Hello students, this is Sigba. Exercise 6.1 la second sum பார்க்க போறோம். அதுல first subdivision பார்க்கலாம். LHS எடுத்துக்கலாம் first. என்ன கேக்குறாங்கன்னா 1 minus tan square theta by cot square theta minus 1 equal to tan square theta. ஓகேவா? So இந்த இதுல first LHS எடுத்துக்கிறேன். LHS is equal to 1 minus tan square theta by cot square theta minus 1. ஓகேவா? சரி, நம்மளுக்கு ஃபார்முலா அந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. என்ன tan theta அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம். sin theta by cos theta அப்படின்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி cot theta அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம cos theta by sin theta எழுதிக்கலாம். லாஸ்ட் சம்மில் கூட நம்ம இதே தான் பார்த்தோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறேன். இப்போது 1 மைனஸ் இந்த இடத்துல tan theta இருக்கா, tan theta பதிலாக sin by cos, பட் இதில் ஸ்கொயரில் இருக்கனால sin square theta by cos square theta அப்படின்னு எழுதிக்கலாம். sin square theta by cos square theta by இங்கே cot theta என்ன, cos theta by sin theta, இங்கே ஸ்கொயரில் இருக்கிறனால cos square theta minus sin square theta, சாரி by sin square theta, சரியா? இந்த minus 1. ஓகே, சரி. ஓகே, மேலே எல்சிஎம் எடுத்துருங்க. 1 into cos square theta என்ன வரும்? cos square theta வருமா? எல்சிஎம்னா இந்த இடத்துல இந்த cos square-ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். cos square theta into 1 cos square theta minus இந்த sin square theta by cos square theta whole divided by, அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ என்ன வருங்க, cos square theta minus 1 into sin square theta by sin square, எல்சிஎம் எடுத்துட்டா இந்த sin square theta whole divided by ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. அப்போது இதையும் அடிச்சிடலாமா? 1 டைம் வரும், இது 1 டைம் வரும், இது 1 டைம் வரும். அப்போ இங்கே 1 by cos square theta இருக்குது. 1 by cos square theta இன்ட்டு டிவைடை இன்ட்டாக மாற்றிட்டேன். அப்போ 1 by sin square theta என்ன ஆகிடும்? sin square theta by 1 ஆகிடுமா? sin square theta by 1. அப்போ 1 into sin square theta is sin square theta by 1 into cos square theta is cos square theta. இங்கே என்ன சொல்லியிருந்தோம், sin theta by cos theta வந்தால் tan theta, இங்கே ஸ்கொயரில் வந்திருக்கா, அப்போ tan square theta. அவ்வளோதான், hence proved is equal to RHS. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் LHS எடுத்துக்கலாம். LHS is equal to cos theta by 1 plus sin theta. நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்தால் கான்ஜுகேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேனா, ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த 1 plus sin theta வந்துச்சுன்னா கான்ஜுகேஷன் என்ன, ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி 1 minus sin theta by 1 minus sin theta அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். அப்போ இந்த cos theta அப்படியே தான் இருக்கும், இந்த 1 plus sin thetaவும் அப்படியே தான் இருக்கும். இப்போ கான்ஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா 1 minus sin theta by 1 minus sin theta. அவ்வளோதான், நடுவில் சைனை மட்டும் மாற்றி மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த cos theta அப்படியே இருக்கட்டும், 1 minus sin thetaவும் அப்படியே இருக்கட்டும். நான் அதே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கான்ஜுகேஷன் எடுத்தால் கீழே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நம்ம a plus b into a minus b ஃபார்முலா தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே வந்து a plus b, இங்கே என்ன இருக்குது, a minus b. அப்போ என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். சரியா? எப்போதுமே நீங்கள் கான்ஜுகேஷன் பண்ணாவே இதான் ஃபார்முலா வரும். அப்போ a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? 1 minus sin square theta ஃபார்முலா. 1 minus sin square theta ன்னு வந்துச்சுன்னா
cos square theta. First identity லேருந்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருப்போம். 1 minus sin square theta equal to cos square theta. ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே cos theta அப்படியே வந்துடும். இந்த 1 minus sin thetaவும் no change. இப்போ 1 minus sin square theta அப்படின்றது இங்கே cos square theta. அப்போ இந்த காஸுக்கும் இந்த ஸ்கொயருக்கு அடிச்சிடலாமா? அப்போ மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 1 minus sin theta by cos theta. இது ரெண்டா பிரிக்கலாம். 1 by cos theta அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? இதை 1 by cos theta, நடுவில் மைனஸ் இருக்கா, மைனஸ் sin theta by cos theta அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த ஏற்கனவே நம்ம இது லாஸ்ட் சம்லையும் பார்த்தோம். இந்த ஃபார்முலா ஃபார் ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos theta, ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos theta வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், secant theta. அப்புறம் sin by cos நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஏற்கனவே, tan theta நம்மக்கிட்ட ஃபார்முலா ஆல்ரெடி இருக்குது, அது அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். 1 by cos theta னா secant theta, sin theta by cos theta னா tan theta, அவ்வளோதான். ஈக்குவல் டு RHS வந்துடுச்சு பாருங்கள். சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.